எங்களுக்கு பஸ்ல போற அளவுக்கு நாங்க கஷ்டப்படுறோம், எங்களுக்கு வசதி இருக்கு. விலைவாசிலாம் கம்மி பண்ணு. எல்லாருக்கும் நான் தேவையில்லாதவங்களுக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லைல்ல. பணக்காரங்களா இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும். சிலிண்டர் நாங்கள் புக் பண்ணால் உடனே கிடைச்சாலே போதும், ஃப்ரீயாக தர வேண்டிய அவசியம் இல்லை. 6 சிலிண்டர் சொன்னார், 3 சிலிண்டர் இப்போ நம்ம என்னத்த சொல்ல முடியும்? மக்களை ஏமாற்றுறது தான் வழி. இதுவும் கொடுப்பாருன்னு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா நிதிநிலை பற்றாக்குறையாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் எப்படி 3 சிலிண்டர் முதல்ல 6 சொன்னார், 6 கொடுக்க முடியல. இப்போ திருப்பி எப்படி 3 கொடுப்பாருன்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. என்னத்தை சொல்கிறதுனே தெரியல, தலையில் அடிச்சுட்டு போக வேண்டியதான். 2.5 லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்க யாருமா இருக்கிறா? சாதாரணமாக கூலி தொழிலாளியே 2.5 லட்ச ரூபாய் கீழே சம்பாதிக்கிறது கிடையாது. 6 எதுக்கு எங்களுக்கு? 3 போதும் எங்களுக்கு. சிலிண்டர் விலையில குறைச்சா மற்றதில் ஏற்றிடுறாங்க. ஆல்ரெடி இப்போவே ஏறிட்டு தான் இருக்குது எல்லாமே. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விடியல் பயணமா இருந்ததை வெற்றி பயணம்னு விரிவுபடுத்திருக்காங்க. அக்டோபர் 2ஆம் தேதி முதல் டீலக்ஸ், LSS, எக்ஸ்பிரஸ் பேருந்துகள்லயும் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இலவசமா பயணிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். இலவச பஸ்ல தான் போறோம். இது எந்த அளவுக்கு உங்களை செலவு குறைக்குது? எனக்கு வருஷம் மிஸ்ஸுக்கு நான் பஸ்ஸுக்கு எவ்வளவு செலவு பண்ணிட்டேன். இப்போ எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. இலவச பஸ் எங்களுக்கு சந்தோஷம் தான்மா. அதுவும் பெண்கள் கூட போறது இன்னும் மகிழ்ச்சியா இருக்குது எங்களுக்கு. அந்த ஒரு திட்டத்தை வச்சுக்கிற சந்தோஷம் தான். நல்ல ஸ்கீம் தான். பட் இது ஆல்ரெடி தமிழ்நாடு கொஞ்சம் டெட்ல இருக்கு. கொடுத்தது நல்ல ஸ்கீம் தான். எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது, நல்லது தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போறதுக்கு வரதுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கு. நல்ல இதுதான் பண்ணியிருக்காங்க. எல்லா முதலமைச்சரும் இருந்த முதலமைச்சரும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ எல்லாமே இலவசம் விட்டா அவர் என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாத்தையும் இலவசம் விட்டா ஒன்றும் பண்ண முடியாது. விமனுக்கு எல்லாருக்குமே நல்ல இதுதான் இது. பட் இது டெட்ல இருக்கும்போது நிறைய விஷயம் இந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுக்கெல்லாம் கூட ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். இதனால பெண்களுக்கோட செலவு குறையும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா குறையும். போறதுக்கு வரத்துக்கு ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் வைக்கிறது அது மிச்சமாகுது இல்ல. ஈஸியா இருக்கு போயிட்டு வரத்துக்கும். இந்த பஸ்ஸு கிஸ்ஸுலாம் கூட எல்லாமே பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு எல்லாமே. அதை பத்தி தப்பே சொல்ல முடியாது. எல்லா விஷயத்தையும் திருநங்கைன்ட்டு இப்போ சட்டசபையில எங்களுக்கு அறிவிச்சிட்டாரு. அவரும் பேசுறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இலவச பஸ் விட்டாரு. இப்போ எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் எங்களுக்கும் வருது, நாங்களும் வாங்குறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ காப்பீடு திட்டம் வேற, எங்களுக்கு யாரும் அந்த மாரி இது பண்ணதில்ல. முதல்ல இப்போ எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ பஸ்ஸுன்னு தானமா சொன்னாங்க. அது எங்க ஃப்ரீ? நிறைய பஸ் ஃப்ரீ இல்லை. இப்போ இருந்தாலும் அவ்வளோ பஸ் ஃப்ரீ விடவே கூடாதுன்ற நான். ஏதோ அவங்கவுங்க இப்போ தேவையான அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. பஸ்ஸில் போகிற அளவுக்கு நமக்கு வசதி இருக்கு. நம்மளால பிளேட்ல போக முடியாது, அந்த வசதிலாம் நம்மளுக்கு கிடையாது. பஸ்ஸில் போகிற அளவுக்கு கடவுள் ஏதோ நம்ம கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம். எல்லா பஸ்ஸும் பிரி விட்டா அப்புறம் எப்படி? அதை விட நீ விலைவாசிலாம் கம்மி பண்ணு. எல்லா விலைவாசியும் கம்மி பண்ணு. விலைவாசி கம்மி பண்ணினா இன்னும் மேலும் 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 நீ தான் வருவ. இன்னும் நல்லா வெற்றிகரமாக நீ தான் இருப்ப. ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் லாஸ்ல தான் இருக்கு இல்லையா? இப்போ இது ஃபுல்லா ஃப்ரீன்னு கொடுக்கும்போது கொஞ்சம் டேட் இன்க்ரீஸ் தான். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி 60 ரூபாய் வித்த அரிசி 90 ரூபாய் 1 கிலோ அரிசி. சர்க்கரை 1 கிலோ சர்க்கரை 40 ரூபா வித்த சர்க்கரை 55 ரூபாய் சர்க்கரை. 5 ரூபாய் ஏறி போச்சு சர்க்கரை. இப்படிலாம் ஏறினா ஏழை பழம் எப்படி பிழைக்க முடியாது. எங்களுக்கு பஸ்ஸில் போகிற அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு வசதி இருக்கு. விலைவாசிலாம் கம்மி பண்ணு. பசங்கள்லாம் நிறைய படிச்சுட்டு இருக்காங்கம்மா. அவங்களுக்குலாம் வேலை கொடுத்தா கூட நல்லா இருக்கும். பசங்கள்லாம் 3 டிகிரி 4 டிகிரி இந்த மாதிரி பூ விற்று நாங்கள்லாம் படிக்க வச்சுட்டு, இது காலம் பூரா நாங்கள் பூ விற்று அவங்கள படிக்க வச்சுட்டு, சரி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வேலைக்கு போவாங்க, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சா 3 டிகிரி 4 டிகிரி வாங்கிட்டு பசங்களுக்கு வேலையே இல்லை சுத்தமாக. பசங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கலாம். அவரு இன்னும் அவர் மேலும் மேலும் நல்லாவே வருவார். அன்னபூர்ணி சூப்பர் 6 தேர்தல் அறிக்கையில இடம்பெற்ற முக்கியமான வாக்குறுதிகள்ல இதுவும் ஒன்று. இந்த திட்டம் 2027 பொங்கல்ல இருந்து செயல்பட உள்ளதா அரசு தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் மக்களுக்கு தருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். எங்களை மாதிரி இல்லாதவங்களுக்கு கட்டாயமா இது எங்களுக்கு சந்தோஷமா தான் விஷயம். எங்களை மாதிரி நடத்துற குடும்பத்துக்கு இதுல ஒன்றும் இல்லை, வருமானத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் குடும்பம் நடத்துறது மாதிரி இப்போ நம்ம நிதிநிலைக்கு தகுந்த மாதிரி முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. 6 சிலிண்டருக்கு பதிலாக 3 சிலிண்டர் இப்போ கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. இதில் ஒன்றும் இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. இதில் என்ன வருமானத்துக்கு என்ன தகுந்த மாதிரி குடும்பம் நடத்தணுமோ அது மாதிரி 3 சிலிண்டர்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோதான். நல்லதான்னு நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஏழை மக்களுக்கு அது ஒரு ஃப்ரீயாக கிடைக்கும் போது நல்லது தானே.
எத்தனை பேர் வேலை வெட்டிக்கு போகாத ஆளுக்கே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கிடைக்கிற நன்மை தான். எல்லாருக்கும் நான் தேவையில்லாதவங்களுக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லைல்ல. பணக்காரங்களா இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும். கரெக்ட் தான். இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் கரெக்டு. எல்லாருக்கும் கொடுக்கறது அது தேவையில்லாதது. டேக்ஸ் கட்டுற அளவுக்கு பணக்காரங்களுக்கு கொடுக்கறது வேஸ்ட் தானே. சும்மா இருக்கிறதுக்கு இது கொடுக்குறாங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. 3 சிலிண்டரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலிண்டர் நாங்கள் புக் பண்ணால் உடனே கிடைச்சாலே போதும், ஃப்ரீயாக தர வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் வருஷத்துக்கு புக் பண்ணுறோன்னா 12 சிலிண்டர்னா 12 சிலிண்டர் எங்களுக்கு டைமுக்கு கிடைச்சாலே போதும். ஆனா ஆட்சிக்கு முன்னாடி அவர் எல்லாருக்கும் தரதா சொல்லியிருந்தாரு. இப்ப 2 லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அதனால அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வருமானம் இல்லாத ஆட்களுக்கு அது செலவு ரொம்ப கம்மி தானே. வருமானம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிற ஆள் இருக்கத்தானே செய்கிறாங்க. இந்த முதியோர் இல்லத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஆளுக்கு கிராமத்துலலாம் நிறைய இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி ஆட்களுக்கு இது உதவ தான் செய்யும். வருமானம் வர ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாதவங்களுக்கு அது பெரிய தானே. நம்ம 1000 ரூபா 1100 கொடுத்து வாங்க முடியாத ஆள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி ஆட்களுக்கு நன்மை தான். அதனால ஒன்றும் இல்லை, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் கொடுக்குதுன்னா அது எல்லாம் அவருக்கு தெரியும். யார் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ வருமானம் வருது எல்லாத்தையும் பார்த்தா அவர் சொல்கிறாரு. அது தப்பு கிடையாது, நாங்கள் அவ்வளோ சம்பாதிக்கல. எதுக்குமே ஒரு வரையறை வச்சா தானே சரியா இருக்கும். நம்ம அரசியல்வாதி இது நீங்க உணர வேண்டியது. இதையும் ஒரு தெளிவான ஒரு அரசியல்வாதி மக்களை சொல்றது அரசியல்வாதிகள்லாம் பொதுவாகவே சொல்லுவாங்க, பிரம்மாண்டமா சொல்லுவாங்க. ஆனா புஷ்ஷுன்னு போயிடும். அது மாதிரி இப்ப நீ 6 சிலிண்டர் சொன்னாரு, 3 சிலிண்டர் இப்ப நம்ம என்னத்த சொல்ல முடியும்? மக்களை ஏமாற்றுறது தான் வழி. ஆனா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 6 சிலிண்டர் தரதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தரதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப 2 லட்சம் கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தரதா சொல்லியிருக்காங்க. 3 சிலிண்டர் தான் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது முதல்ல சொன்னது அப்படிதான். எல்லா ஆட்சியிலும் வரவங்க அதை தான் சொல்றாங்க. முன்னக்கூட்டி சொல்றதெல்லாம் யாரு செய்யறா? அது மாதிரிதான் இவங்களும் செய்யறாங்க. இப்ப கேட்டா கச்சனா இல்லைங்க. 2 லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்க யாருமா இருக்கிறா? சாதாரணமாக கூலி தொழிலாளியே 2 லட்ச ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறது கிடையாது. நார்மலாகவே எல்லாரும் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்க இவங்கன்னு இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்தாலே நல்லதா இருக்கும். இதுவும் கொடுப்பாருன்னு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா நிதிநிலை பற்றாக்குறையா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் எப்படி 3 சிலிண்டர் முதல்ல 6 சொன்னாரு, 6 கொடுக்க முடியல. இப்போ திருப்பி எப்படி 3 கொடுப்பாருன்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ காரு வேற வாங்கி கொடுக்க, அது தேவையில்லாத செலவு. அது இருக்கிற இது பார்க்காம எம்எல்ஏ என்ன கார் இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை சைக்கிளில் போகிறாங்களா பைக்கில் போகிறாங்களா, எல்லாம் அவங்க கார் வச்சு காரில் தான் போயின்னு இருக்கிறாங்க. இது வேறு தேவையில்லாத செலவு. என்னத்த சொல்றதுன்னே தெரியல, தலையில அடிச்சுட்டு போக வேண்டியதான். 6 எதுக்கு எங்களுக்கு? 3 போதும் எங்களுக்கு. நல்லா செய்கிறாங்கன்னு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறோம். என்னன்னா இப்போ 1000 ரூபாய் எங்களுக்கு ஸ்டாலின் சார் பண்ணதுக்கு இப்போ எங்களுக்கு அது நாங்கள் அப்பயே எழுதி போட்டோம். இங்கேயும் அங்கேயும் எங்களை அலக்காச்சு எங்களுக்கு கிடைக்கல. அது இப்போ என்னன்னா பொதுப்படி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு இது பண்ணா பரவாயில்ல. 2 லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு இப்போ அந்த வரையறை என்னை பொறுத்தளவு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு விற்கிற விலைவாசியிலலாம் இன்னைக்கு குடும்பம் நடத்துறதுனா பெரிய விஷயம். ஆனால் 2 லட்சத்துக்கு கீழேன்றது ஏற்றுக்க கொள்ளக்கூடியது தான். ஒரு சிலிண்டரு ஒரு 1.5 மாதம் தான் வரும் அதிகபட்சம். 3 சிலிண்டருன்றப்ப ஒரு 6 மாதம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, 5 மாதத்துக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதுவே பற்றாக்குறையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வருங்காலங்களில் முதல்வர் சரி பண்ணிடுவாருன்னு நம்புறேன். இது வீட்டோட செலவை குறைக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. சிலிண்டர் விலையில குறைச்சா மற்றதில் ஏற்றிடுறாங்க. ஆல்ரெடி இப்போவே ஏறிட்டு தான் இருக்குது எல்லாமே. நான் ஆட்டோ ஓட்டுறேன். சிஎன்ஜி இப்போ ஒரு ஆட்டோக்கு சிஎன்ஜி போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பங்க்கில் 1 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் கட்டுப்படுத்தினாலே போதும். ஃப்ரீலாம் எதுவும் தேவையில்லை எங்களுக்கு. நார்மலான விலைவாசியில இருந்தாலே போதும். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.